ஒரு மாதம் மட்டும் வரக்கூடிய சிலிண்டரை எப்படி 2 மாதத்துக்கு வர மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இனிமேல் நீங்கள் அடிக்கடி சிலிண்டர் வாங்கணுன்ற அவசியம் இருக்காதுங்க. இது கூடவே நிறைய டிப்ஸ் வீடியோவும் சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருக்கிறீங்கனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 1ங்க, நம்ம ஜூஸ் இல்லாட்டி தண்ணியில் வாங்குவோம் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டுவிடாதீங்க. அதை பயன்படுத்தி தாங்க நிறையா டிப்ஸ் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதோட மேல் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நைஃபை சூடு பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அந்த வாட்டர் பாட்டிலுமே பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதையுமே நீங்கள் நைஃபை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே அதை ஒட்டி விட்டீங்க அப்படின்னாவே போதும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஈவன் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டர் பாட்டில் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நான் எதுக்காக பயன்படுத்த போகிறேன்னாக்க, இதில் நான் மாவு தாங்க கொட்டி நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸை ஒரு ஃபனல் மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ மளிகை ஜாமெல்லாம் நம்ம கடையில் கவரில் வாங்கிட்டு வருவோம். அது ஏதாவது ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி கொட்டணும் அப்படின்னாக்க நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது சைட்லலாம் சிந்தும். அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஃபனலாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம டேபிளெல்லாம் சால்ட்டு பெப்பர் அதெல்லாம் வச்சுருப்போம். அதில் நம்ம கொட்டி வைக்கக்கூடிய அந்த டப்பா சின்னதாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுக்கு கொட்டுறதுக்கு கூட இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபனலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இதில் மாவு நான் கொட்டிட்டேன். ஸோ டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேலே குட்டி குட்டியாக நான் ஓட்டைகள் போட்டுக்கிட்டேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம சப்பாத்திலாம் திரட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோங்க. நம்ம கையில் எடுத்து நம்ம மாவு போடும்போது நம்ம கையிலையுமே மாவு ஒட்டிகிட்ருக்கும். இன்னொன்று அங்கேக்கங்கே அது சிந்துங்க. அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் நீங்கள் மாவு கொட்டி வச்சுட்டு ஓட்டைகள் போட்டுட்டு மூடியில் அதை இந்த மாதிரி தூவுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிறீங்க அப்படின்னாக்கா திரட்டும் போது கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு பயன்படுத்தி நீங்கள் திரட்டி பாருங்கள். உங்களோட சப்பாத்தியை நல்லா தின்னாக நீங்கள் திரட்டலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஈஸியாக நீங்கள் திரட்டிடலாம். அடிக்கடி திருப்பி போட்டு நீங்கள் திரட்டணும் அப்படின்ற அவசியம் இருக்காதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ தின்னாக நம்ம தேய்ச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு. டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாங்க. மாதம் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 1, சிலிண்டர் காலியாகி அடுத்த சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த டேட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்றதை அதில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து டிப்ஸ் நம்பர் 2ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 விதமாக நீங்கள் வேக வைக்கிற வேண்டியதை ஒரே டைமில் நீங்கள் வேக வைங்க. அதாவது இப்போ நான் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் கடையிலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஸ்வீட் பொட்டேட்டோ பொரியலும் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா, கீழே பச்சைப்பயிர் தக்காளி சேர்த்துட்டு நடுவில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நான் வேக வைக்கிறேங்க. மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்காகவே ஸ்டாண்டு விற்கிறாங்கங்க. ஸோ நீங்கள் அது கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கூட அந்த குக்கர் உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் பருப்பு தனித்தனியாக வேக வைக்கும் போது அதிக கேஸ் செலவாகும். ஆனால் நம்ம ஒரே இதில் வேக வைக்கும் போது நமக்கு பாதி அளவுக்கு நம்மளோட கேஸ் மிச்சமாகும். ஸோ இதுவே நீங்கள் பச்சைப்பயிரும் வேக வைக்கணும், கொண்டக்கடலையும் வேக வைக்கணும் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சு நீங்கள் வேக வைக்கும் போது உங்களோட சிலிண்டரை பாதி அளவுக்கு நீங்கள் மிச்சம் பண்ணலாங்க. இதன் மூலமாக 1 மாதம் தான் வரக்கூடிய சிலிண்டரை நீங்கள் 2 மாதத்துக்கு வர மாதிரி கூட பயன்படுத்தலாங்க. டிப்ஸ் நம்பர் 4, சப்பாத்தி, தோசை, சாண்ட்விச் இதெல்லாமே நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட கல் ரொம்ப சூடாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஒரு சட்னி சூடு பண்ணணும், இல்லை இந்த மாதிரி பால் சூடு பண்ணணும், இல்லை ஒரு டீயே கூட நீங்கள் சூடு பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலனாக்கா, இந்த கல் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூடாயிடும். ஸோ இதன் மூலமாக இதை தனியாக நம்ம சூடு பண்ணுறதுக்காகன்னு கேஸ் செலவாகும் இல்லையா. ஸோ அந்த கேஸை நம்ம சேவிங்ஸ் பண்ணலாங்க. ஸோ இதன் மூலமாக கூட நம்மளோட சிலிண்டர் எல்லாத்தையும் நம்ம மிச்சம் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் பால் வச்சேங்க. அது என்னோட குடிக்கிற சூடுக்கு நல்லாவே அது சூடாயிடுச்சு. ஸோ இதை நான் ஒரு டம்ளரில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ங்க, அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். அந்த காட்டன் துணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி சேர்த்துட்டு நல்லா இது ஒரு மூட்டை மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி சீக்கிரமாக போட்டுடணும், அதே நேரத்தில் கேஸும் நம்ம மிச்சம் பண்ணணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை தோசைக்கல்ல நீங்கள் போட்டுட்டு 2 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூட்டை கட்டி வச்சுருக்கிற அந்த அரிசி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா போதும். உங்களோட சப்பாத்தி நல்லா உப்பி வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கூட இதில் எண்ணெய் பயன்படுத்தணுன்ற அவசியமே இல்லைங்க.
சப்பாத்தி போடும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து உங்களோட கேஸ் வந்து காலியாகும். இதுவே நீங்கள் ஃபுல்லில் வச்சு போட்டிங்க அப்படின்னாக்க சப்பாத்தி போட்டு எடுக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதியாக குறையும். உங்களோட கேஸும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதியாக குறையும். இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6ங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒட்டரெல்லாம் அடிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கியிருப்போம். ஆனால் அந்த ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா லூஸ் ஆகிடும். அது வந்து என்ன தான் நூல் வச்சு நம்ம டைட் பண்ணாலும் அது வந்து டைட்டே ஆகாது. இதுக்காகன்னு சொல்லி அப்புறம் திரும்பவும் நம்ம புதுசு தான் வாங்கணும். அந்த மாதிரி வாங்காமல் நம்ம எப்படி அதை வந்து டைட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கிறேங்க. நூல் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மட்டும்னு கிடையாது, வேறு என்ன மாதிரியான பொருட்களுக்கு வேணும்னாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இது நல்லாவே லூஸ் ஆகிடுச்சு, அதனால் நிறையாவே நூல் வந்து சுற்றிக்கிறேங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதில் ஃபெவிக்விக் தாங்க நான் சேர்க்க போகிறேன். ஃபெவிக்விக்கை நம்ம எதுக்காக இதில் வந்து சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி அதில் நிறைய கேப் விழுந்திருக்கும் இல்லையா, அந்த கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஃபெவிக்விக் வச்சு அந்த நூலை எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ ஒட்டினதுக்கப்புறமா நம்ம மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதை உள்ளே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து டைட் ஆகுங்க. ஃபெவிக்விக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிபாண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா மேல் பகுதி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சைடில் கேப் இருக்குல்ல அந்த இடத்துலையுமே நான் வந்து ஃபெவிக்விக்கை வந்து திரும்பவும் நான் ஊற்றி விடுறேன். இதனால் என்ன ஆகும்னா அந்த நூல் இது எல்லாமே நல்லா போய் ஒட்டிக்கும், திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு வரவே வராது. இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து ஒற்றை அடிக்கிறதுக்காக நம்ம வாங்கும்போது ரொம்ப ஹைட்டாக வேணுன்றதுக்காக நல்லா நீளமாக வாங்கிடுவோம். ஆனால் அது வைக்கிறதுக்கான இடம் வந்து இருக்காது. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக்கு நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடமும் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 6 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.